Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IS Academy. Today we are going to discuss a topic which was related to the UPSC 2025 prelims. Okay, the topic name was Mount Erebus. Okay, Mount Erebus, which was recently leaked because of it is an active volcano in the Antarctic region. Okay, Antarctic continent or active volcano in the Mount Erebus. Okay, let's see why it was in the news. The Mountain of Darkness. So it is Mountain of Darkness is also called as a Mount Erebus. The active volcano which throws the gold worth of $6,000 every day. ஓகேவா, அந்த மவுண்ட் எரபஸ்ல இருந்து அவங்க வந்து லாவா வந்து எமிட் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எமிட் பண்றப்ப ஆஷஸ் கூட சேர்ந்து வந்து அந்த அந்த கோல்டு பார்ட்டிகல்ஸ் வந்து இது வந்து எமிட் பண்ணுது. ஓகேவா, அந்த கோல்டோட வேல்யூ வந்து பெர் டே வந்து $6,000 வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, it is not just an any ordinary volcano, it is a geological wonder that regularly emits gas stream and the molten rocks that are called volcanic bombs. ஓகேவா, இது வந்து நார்மலான ஒரு volcano மாதிரி இல்லாம இது வந்து ஸ்ட்ரீம் as well as the dust particle and the gas. ஓகேவா, இந்த மாதிரி மூணு விதமான விஷயங்களை வந்து இது வந்து எமிட் பண்ணுது. ஓகேவா, அதனால இது வந்து ஒரு வோல்கானிக் பாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து மென்ஷன் பண்றாங்க இந்த மவுண்ட் எரபஸ். ஓகே, இதுதான் அந்த அண்டார்டிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த மவுண்ட் எரபஸோட பிக்சர். ஸோ இந்த மவுண்ட் எரபஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பிகாஸ் நமக்கு வந்து மேப்பிங் கொஸ்டின் வந்து இது வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா, அந்த மாதிரி பார்க்குறப்ப அந்த கேட்டகரி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் சதர்ன் மோஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட் தான். அந்த வேர்ல்டு இருக்கக்கூடிய நமக்கு வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அண்டார்டிகா சொல்லி தெரியும். ஓகேவா, அந்த அண்டார்டிகால இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வால்கனோ தான் இந்த மவுண்ட் எரபஸ். ஓகே, இட் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த ராஸ் ஐலண்ட். அந்த ராஸ் ஐலண்ட்ல தான் வந்து இது வந்து லொக்கேட் வந்து ஆயிருக்கு. அண்ட் தென் இட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் த 1841 தான் இது வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. அது பண்ணது யாருன்னா பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் சர் ஜேம்ஸ் கிளார்க் ராஸ். ஓகே, இவர் தான் வந்து இந்த மவுண்ட் எரபஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு, அதாவது டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஹூ நேம்ட் இட் ஆஃப்டர் ஹிஸ் ஷிப் அந்த எரபஸ். ஓகே, அந்த சர் ஜேம்ஸ் கிளார்க் ராஸ் அந்த அண்டார்டிக்கு போன ஷிப்போட பேர் தான் எரபஸ். அந்த எரபஸ் தான் இந்த மவுண்ட்டுக்கான நேமா வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாரு. ஓகே, இட் ஸ்டாண்ட் ஆன் எலிவேஷன் ஆஃப் அபவுட் 3794 மீட்டர்ஸ். ஓகேவா, அந்த அபோவ் சி லெவல்ல வந்து இந்த ஹைட்ல வந்து இது வந்து இருக்கு. ஓகேவா, அதோட ஹைட்டு. இட் இஸ் ஏ ஸ்ட்ராட்டோ வால்கனோ. ஓகே, ஸ்ட்ராட்டோ வால்கனோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் லேயரா இருக்கும். ஓகேவா, அதோட அந்த சைடு ஏரியாலாம். ஓகேவா, கோனிக்கல் ஷேப் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் த ஹார்டன்ட் லாவா டெப்ரா அண்ட் வோல்கானிக் ஆஷ். ஓகேவா, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ இது ஒரு மவுண்டைன். ஓகேவா, இது வந்து ஒரு வால்கனோ வந்து இருக்குது அப்படின்னா இங்க வந்து சப்போஸ் எரப்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் இன்னொரு டைம் எரப்ட் ஆகுதுன்னா இன்னொரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் இன்னொரு லேயர், அப்படி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வால்கனோ தான் ஸ்ட்ராட்டோ வால்கனோ. ஓகேவா, லேயர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் இந்த மவுண்ட் எரபஸ் வந்து இருக்குது. ஓகே, மவுண்ட் எரபஸ் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் பெர்சிஸ்டன்ட் லாவா லேக். ஓகேவா, இது வந்து லாவா லேக் வந்து இந்த மவுண்டன் எரபஸ்ல வந்து இருக்குது. ஓகே, லாவா லேக் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மவுண்டன் வந்து ஒரு வால்கனோ மவுண்டன் வந்து இருக்குது அப்படின்னா இதோட அந்த கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரேட்டர், அந்த கிரேட்டருக்குள்ள வந்து லாவா லேக் வந்து எப்பவுமே வந்து பாயிலிங் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து இந்த லாவா லேக் சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, the lake has been active since at least 1972 and it's one of only few long lived lava lakes on the earth. ஓகேவா, இப்போ இருக்கக்கூடிய அந்த லாவா லேக் வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் லிவிங் லிவ்டு. ஓகேவா, இப்போ இல்ல, ஆனா இதுக்கு முன்னாடி 1972 வரைக்கும் இருந்துருக்கு. ஓகேவா, அந்த மாதிரி பாக்குறப்ப ஒன் ஆஃப் த லாங் லிவ்டு கிரேட்டர் லாவா லேக் தான் இந்த மவுண்ட் எரபஸ் வந்து இருக்குது. ஓகே, பிகாஸ் ஆஃப் த வால்கனோ இஸ் ரிமோட் லொகேஷன் ரிசர்ச்சர்ஸ் மானிட்டர் யூசிங் த சேட்டலைட்ஸ். ஓகேவா, அவங்களுக்கு வந்து அண்டார்டிக் வந்து கொஞ்சம் ரிமோட்டான ஏரியா நமக்கு வந்து தெரியும். அங்க வந்து பாப்புலேஷன் கிடையாது, ஹியூமன் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, அங்க போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா, அந்த மாதிரி விஷயங்களால இந்த மவுண்ட் எரபஸோட அந்த ஆக்டிவிட்டிஸ் அதை வந்து எமிஷன் பண்றது எல்லாமே வந்து சேட்டலைட் யூஸ் பண்ணி வந்து ரிசர்ச் பண்றாங்க. ஓகே, அண்ட் தென் லார்ஜஸ்ட் அண்டார்டிக் செட்டில்மெண்ட். ஓகேவா, மேக்மர்டோ ஸ்டேஷன் ஃபார் யூஎஸ். ஓகேவா, ஆப்ரேட்டட் பை த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் வித் தி சைட் ஆஃப் வால்கனோ. ஓகேவா, இது வந்து அந்த மவுண்ட் எரபஸ்ல இருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து இருக்குது. ஓகேவா, இதுதான் அண்டார்டிகால இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட்
ரிசர்ச் ஸ்டேஷன். ஓகே, ஸோ இந்த மவுண்ட் எரபஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஜாகிரபிக்கலா மேப்புக்கு பேஸ்டு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ எங்க இருக்கும் பார்த்தோம்னா அண்டார்டிகால இருக்கக்கூடிய ராஸ் ஐலண்ட். ஸோ அந்த நேம் வந்து முக்கியம். ராஸ் ஐலண்ட்ல தான் வந்து இந்த மவுண்ட் எரபஸ் வந்து லொக்கேட் ஆகுது இருக்கு. இட் இஸ் ஸ்ட்ராட்டோ வால்கனோ. ஓகேவா, ஸ்ட்ராட்டோ வால்கனோ அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 2 விதமான முக்கியமான பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, உங்களுக்கு பார்த்து ரிப்ளை பண்றேன். See you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.